வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். குறிப்பாக அரசு உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், காவல்துறையினர் மற்றும் கிரிமினல்கள் இணைந்து குறிப்பாக ஒரு தனி ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் என்று கூறுகிறது ஓரா கமிட்டி. அதை அப்பட்டமாக ஊர்ஜிதப்படுத்தி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள். சட்டமன்ற உறுப்பினர் AK-47 வலம் வருகிறார். இந்துக்கள் ஆட்சி அமைக்க கூடாது என்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை காஷ்மீரில் பிரசாத் மன்சூர் என்ற ஒரு MP வெளியிடுகிறார். கணவன்மார்களை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்பினால் மனைவிமார்கள் தவறான பாதைக்கு சென்று விடுவார்கள் என்று ஒரு முதலமைச்சர் கூறுகிறார். குறிப்பாக 34% கிரிமினல்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கிறார்கள் என்று கூறுகிறது ஒரு ஆய்வு அறிக்கை. இதை பற்றியே நாம் பேச இருக்கிறோம் இன்றைய விவாத மேடையில். நம்முடைய அரங்கத்திற்கு 3 விருந்தினர்கள். பாஜகவினுடைய முன்னாள் MP திரு CP ராதாகிருஷ்ணன், அதே போல ஆம் ஆத்மி கட்சியினுடைய திரு ஜெயராம் வெங்கடேஷ், வக்கீல் இளம் பருதி வந்திருக்கின்றனர். மூவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஐயா, 3 பேருக்கும் வணக்கம். சார், உங்ககிட்ட இருந்து தொடங்குறது தான் உத்தமமாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த 34% கிரிமினல்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 34% கிரிமினல்கள் என்று சொன்னால் என்ன கிரிமினல் குற்றங்களை அவர் செய்தார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள், ஒரு தடையை மீறி ஊர்வலம் போகின்றார்கள். அவர்கள் மீதும் கூடத்தான் கிரிமினல் சட்டப்படி நடவடிக்கை குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. ஒரு ஜனநாயகத்தில் போராடாமல் இருக்க முடியாது அல்லவா? ஆகவே எத்தகைய கிரிமினல் குற்றங்களை அவர்கள் செய்தார்கள், எத்தகைய குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது, இது ஒரு புறம். இன்னொரு புறத்தில் திட்டமிட்டு அரசியலில் காழ்ப்புணர்வு கொண்டு மாற்று இயக்கத்தினரை நசுக்க வேண்டும் என்பதற்காக சில நேரங்களில் ஆளும் கட்சியாக இருக்கின்றவர்கள் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை காவல்துறையை பயன்படுத்தி போடுவதும் உண்டு. இது இரண்டையும் பார்க்க வேண்டும், யதார்த்தமான உண்மையை பார்க்க வேண்டும். சில நேரங்களில் கிரிமினல் செயலை செய்தவர்களே கூட சில அரசியல் கட்சிகளில் அந்த அரசியல் கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் வேட்பாளராக தாங்கள் தேர்ந்தெடுப்பதற்குரிய அத்துணை தகுதித்த வேலைகளையும் செய்து அந்த சீட்டை பெற்று மக்களும் அவர்களுக்கு வாக்களித்து விடுகிறார்கள். ஏனென்று சொன்னால் மக்கள் வாக்களிக்கிற பொழுது எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் பார்த்து வாக்களிக்கிறார்கள் அதிகபட்சமாக அவங்களுடைய மனநிலை. இவர் குற்றமற்றவரா, குற்றமானவரா, இவர் கிரிமினலா என்பதற்கு ஒரு 5 அல்லது 10% மக்கள் தான் அதற்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார்கள். அப்படி வெற்றி பெற்று அவர்கள் வந்து விடுகிறார்கள். அப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே குற்றம் செய்தவர்கள் கிரிமினல் மைண்டட் பீப்புள் அப்படி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும். மிக குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 184 பேருக்கு பக்கம் இருக்கிறாங்க. அதில் பல பேர் மேலே கொலை முயற்சி வழக்கு இருக்கிறது, பல பேர் மேலே கொலை வழக்கே இருக்குது அப்படின்ட்டுலாம் சொல்லப்படுகிறது. அதெல்லாம் கூட பொய்யா போடப்பட்டதா? இல்லை, நான் பொய்யாக போடப்பட்டது என்று சொல்லுவாங்க. கொலை முயற்சி வழக்கு என்று சொன்னீங்கன்னால அவர் வழக்கறிஞர் இருக்கிறார், அவருக்கே தெரியும். இப்போ நானும் நீங்களும் பேசிட்டு இருக்கிறோம். பொதுவாக கிராமங்களில் ஒரு பழக்கம் உண்டு, யாராவது குறும்பு செய்தால் கூட உங்களுடைய குழந்தைகள் கூட குறும்பு செய்தால் திருப்பி நீ இதை செஞ்சால் உனக்கு கொண்டு ஓடுவேன்னு சொல்கிறீங்க. கொண்டு ஓடுவேன்னு சொல்லுவது அதுதான். அதனால எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார்கள், எந்த சூழ்நிலையில் அவர் மீது அந்த குற்றச்சாட்டுக்கு சுமத்தப்பட்டது என்பதையும் பார்க்க வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு ஜனநாயகம் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. உங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத வரை நீங்கள் குற்றவாளி அல்ல என்று சொல்லி இருக்கிறது. அந்த சந்து பொந்துகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. மக்கள் தீர்மானமாக தெரியும். இப்போ ஒருத்தர் ஒரு கொலை நடந்திருக்கிறதுன்னு சொன்னால் அந்த கொலையில இன்னாருக்கு பங்கு இருக்கிறது இல்லை என்பது அந்த உள்ளூர் மக்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்கிற பொழுது இதை போன்ற குற்ற செயல்களை ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு வாய்ப்பை தரக்கூடாது, அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவரை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற மனோப்பான்மைக்கு மக்கள் தயாராக வேண்டும். இது ஜனநாயகத்தில் குற்றவாளிகள் மக்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுவதை தடுப்பதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும். ஜெயராம் வெங்கடேஷ், இப்போ சார் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தினால அதற்கு
என்ன சொல்லுதுன்னா அதை சாமர்த்தியமாக சில காரணங்கள் சொல்லி இது பண்ணுறாரு. ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு வழக்குகள் இருக்கக்கூடிய குற்ற பின்னணி கொண்டவர்களை அமைச்சரவையில் வந்து சேர்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனையை வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்தாலும் அதற்கான முடிவை வந்து அந்த பிரதமரும் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்கு. இப்போது பல சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு என்ன சொல்லுதுன்னா ஒரு எம்எல்ஏ AK-47 போகிறாரு. இதற்கு முன்பாக ஒரு எம்எல்ஏனுடைய ஆதரவாளர் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு 4 பேரை குடும்பத்தோடு பிடிச்சி வச்சுக்கிட்டாரு, வட்டிக்கு பணம் கொடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டாரு. இப்போ நாம் பார்த்தோம் சஞ்சய் பாட்டீல் அப்படிங்கிற ஒரு மகாராஷ்டிரா எம்எல்ஏனுடைய ஒரு அடியாள் அப்படிங்கிறவர் எந்த அளவுக்கு ஒரு ப்ரூட்டல் அட்டாக் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் கொடுக்கறது தனக்கு பின்னால் ஒரு அரசியல் முகம் இருக்குது அப்படிங்கிறது தானே காரணம். கண்டிப்பாக. இன்ஃபேக்ட் இந்த பாலிட்டிக்ஸும் கிரிமினல்ஸும் இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, ஏடிஆர் இருக்கிறது, அவங்க ஏடிஆருடைய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸோடைய ரிப்போர்ட்டு அவங்க ஒவ்வொரு வருஷமும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி ஒவ்வொரு வருஷமும் இது அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதே 2009 ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 31% கிரிமினல்ஸ்னு இருக்கும், இப்போ 34% அதிகமாயிருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிரிமினல்ஸ் எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியை வளர்க்குற ஒரு விஷயமா வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து பாலிடிக்ஸ் தான் பெஸ்ட் பிளேஸு. பாலிடிக்ஸ்குள்ளே வந்தால் பணம் கொடுத்தா நாளைக்கு நம்ம மேலே கேஸ் இருக்காது, நம்ம இல்லீகல் ஆக்டிவிட்டியை இன்னும் அதிகமாக செய்ய முடியும் அப்படிங்கிறது ஒன்று பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து மக்களுக்கு நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இவங்க கிட்டே இருந்தால் பணமே வாங்குறாங்க, இவங்க கிட்டே இருந்தால் பணம். ஸோ இவங்க மேலே கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஒரு காலத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறவங்களே இவங்க வந்து நாங்களே ஏன் கண்டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கே பவர் வேணும்னு சொல்லி இன்னைக்கு வந்து அதுதான் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த தன்மையை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்க்க முடியுது. இப்போ இன்ஃபேக்ட் வந்து மோடி அவர் வந்து ஆட்சி அமைக்கும் பொழுது பாராளுமன்றத்திலும் சரி அதுக்கு முன்னாடியும் அவர் வந்து பலமுறை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பாராளுமன்றத்தில் கிரிமினல்ஸே இல்லாத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் அமைச்சு இமீடியட்டாக நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பார்லிமெண்ட் வந்து கிரிமினல் ஃப்ரீயாக மாறும் அப்படின்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாரு. 6 மாதம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அதே 34% இருக்கு, அதோட அதிக சதவீதம் இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு காரணம் என்னன்னா அந்த பொலிட்டிக்கல் வில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். கருப்பு பண விஷயம், அப்படியான நபர்கள் வந்து அரசியல்ல இருக்கிறது ஒரு பக்கபலமா இருக்கும் அப்படிங்கிற காரணம் தான் இல்லையா? அவர்கள் தான் நடத்திக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து நாங்கள் வைக்கிற குற்றச்சாட்டு. இன்னைக்கு அவர்கள் தான் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மோடி வந்து சொன்னத ப்ராமிசஸ்க்கும் இன்னைக்கு அவர் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு. கருப்பு பணம் விஷயமா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த விஷயமும் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இவர்களுடைய ராஜ்யம் நாடா அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நாடா அப்படிங்கிற ஒரு பர்சன், அவர் பிஜேபியில் அவர் வந்து 3 லெட்டர் எழுதுறாரு. ஹர்ஷவர்தன் அப்படிங்கிறது பிஜேபியில் அவங்க வந்து அவர் தான் மிஸ்டர் கிளீன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க. அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்காரு. அவர் வந்து அந்த சஞ்சய் சதுர்வேதி அப்படிங்கிறவரை வேலையை விட்டு தூக்கணும், சீஃப் விஜிலன்ஸ் ஆஃபீஸராக இருக்காரு, எய்ம்ஸில் வந்து கரப்ஷனை வந்து வெளியே கொண்டு வந்தவர், அவரை தூக்கணும்னு சொல்லி நாடா 3 லெட்டர் ஹர்ஷ்வர்தனுக்கு எழுதுறாரு. இன்னைக்கு ஹர்ஷ்வர்தனை தூக்கிட்டு அந்த நாடாவை வந்து அவங்க ஹெல்த் மினிஸ்டராக போட்டிருக்காங்க. அந்த நாடாவே ஹெல்த் மினிஸ்டர். அப்போ இது என்னென்ன கரப்ஷன் யார் செய்யறாங்க தூண்டுறாங்களோ அல்ல கரப்ஷன் செய்யறவங்களை காப்பாற்ற நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரிவார்டு இளம்பருதி ஒரு கொலை பண்ணிட்டு அப்படியே அந்த ரத்த கரையோடு வந்து அந்த வெப்பனோட வந்து ஒருத்தன் நின்னானா கூட அவனை காப்பாற்றுறது தான் வழக்கறிஞர்களுடைய தொழில் தர்மம். ஆனாலும் ஒரு 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 பிரஜையா இந்த மாதிரியான ஒரு 34% பேர் இருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் வந்து ஒரு 31% பேர் இருந்தாங்க. இப்போ ஆனால் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் எல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வாக்குறுதி, இப்போ இருக்கக்கூடிய நபர்களுடைய இந்த ஒரு ஆய்வறிக்கை, இதை நீங்கள் ஒரு வழக்கறிஞராக நீங்கள் சொல்ல வேணானே, ஏன்னா அதை அவர் சொல்லிட்டாருண்ணே, சும்மா அவனை கொன்னுருவேன் அப்படின்னு சொன்னால் கூட வந்து கொலை கேஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நீங்கள் ஒரு பிரஜையாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்கண்ணே, வழக்கறிஞராக இல்லாமல்? செய்தி அரசியலில் ஈடுபட்டால் எந்த வகையிலாலும் சரி, நீங்கள் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்னால் உங்கள் மேலே வழக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து தான் ஆகும். இதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மரியாதைக்குரிய மறுமலர்ச்சி திமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க. வரக்கூடிய நேரத்தில் தொண்டர்கள் மத்தியில் பேச போது அங்கே என்ன நடந்ததுன்னு அங்கே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஆனால் அதற்கு ஒரு வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில் பொடா வழக்குகள் என்று சொல்லி மேடையில் பேசியதற்கெல்லாம் பல்வேறு வழக்குகள் கொடுக்கப்பட்டன. ஸோ அரசியலில் இருந்தால் சில வழக்குகள் வரும், அது தவிர்க்க முடியாது. ஐயா சிபிஆர் அவங்களை சொன்ன மாதிரி
நீங்கள் இப்போ ஒரு மக்களுக்காக போராட்டம் பண்ணீங்கன்னா அது வழக்கு வரும். ஆனால் அதை தாண்டி இன்றைக்கு விவாதமாக எடுத்துக்கிட்டது இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கத்தின் மேல் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்கிறது தான் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான செய்தி. ஊழல் வழக்குங்கிறது ஒரு கட்சி ஆளுங்கட்சியானே மற்ற கட்சியில் போடுறதுங்கிறது வந்து இன்னைக்கு சர்வசாரம் ஆகி போச்சு. எதிர்கட்சிகள் மேல போடுவது வந்து சாதாரணமாக இருக்குது. சில கேஸில் அதில் முகாந்திரம் இருக்குது, சில வழக்குகளை பழிவாங்கறதுக்காக போடுறாங்க. ஆனால் அதை தாண்டி அரசியலில் தனிமனித ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தனிமனித ஒழுக்கம் இருக்கிறவர்களுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மரியாதை கூட ஆம் ஆத்மி தோழர் சொன்னார், ஒரு அமைச்சர் மீது ஒரு வழக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜஸ்தானில் இன்றைக்கு மத்திய மந்திரி சபை மாற்றி அமைக்கப்பட்டதில் ஏற்கனவே அவர் வந்து ரசாயன உரத்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்போ போர்ட்போலியோ மாற்றிருக்கிறாங்க. மாற்றி பஞ்சாயத்து ராஜ் அமைச்சராக நியமிக்கப்பட்ட ராஜஸ்தானை சேர்ந்த ஒருவர் மீது பாலியல் பலாத்கார வழக்கு இருக்கு. நரேந்திர மோடி அரசு நல்ல அரசாங்கத்தை கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இன்றைக்கு கூட மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்களே பாராட்டி இருக்கிறாங்க. ஏன்னா 5 மீனவர்களை மீட்கக்கூடிய ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு. இப்படி ஒரு கிளீன் இமேஜில் இருக்கணும் இவர்கள் விருப்பப்பட்டால் முதலில் நீங்க கிரிமினல் வழக்குங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒன்று தான். இருக்கவங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அது சுமத்தப்படக்கூடும். ஆனால் தனிநபர் வழக்குங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு இதில் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண்மணி புகார் கொடுக்குறாங்க, அப்போ அரசியல் செல்வாக்காரமாக போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கை எடுத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ராஜஸ்தான் உயர் ஹைகோர்ட்டில் போயிட்டு டைரக்ஷன் போடுறாங்க. டைரக்ஷன் போட்டு எஃப்ஐஆர் போட சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. இதுவரைக்கும் வழக்கில் அவர் போய் கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகலை. கோர்ட்டில் வாரண்ட் போட்டாங்க. வாரண்ட் போட்டு காவல்துறை தேடுதான். ஆனால் அவர் அங்கே தான் அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கிறார். எனவே இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்த்தால்தான் அரசியல்வாதிகளுக்கு இந்த சமூகத்தில் ஒரு மேன்மையான ஒரு இடம் கிடைக்கும். நேரிலே குறிப்பாக குற்றவாளிகளின் கூடாரமாக இருக்கிறதா மக்கள் மன்றம் என்பது தொடர்பாக நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய ஒரு தொகுப்பு இருக்கிறது. அதை பற்றிய எத்தனை சதவிகிதம் பேர் இருக்கிறார்கள், வழக்கின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்ட நபர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக என்பது பற்றி அந்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் 2 முதலமைச்சர்கள் உட்பட மாநில அமைச்சர்கள் 44 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக சமீபத்திய ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பேற்று உள்ளவர்கள் குறித்து ஏடிஆர் என்றழைக்கப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கத்தினர் இந்தியா முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வறிக்கையில் 13 மாநிலங்களைச் சேர்ந்த 194 மாநில அமைச்சர்களில் 44 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதென்றும் 45 மத்திய அமைச்சர்களில் 12 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கடந்த நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற போது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மீது பதிவான வழக்குகள் மட்டும் 8,04,433 என்று ஏடிஆர் ஆய்வறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. இதைவிட வியப்பளிக்கும் விதத்தில் இருக்கிறது மற்றொரு சர்வே ரிப்போர்ட். அதாவது குற்றங்களுக்கும் அரசியலுக்கும் இடையே உள்ள தொடர்பு குறித்து நிகழ்த்தப்பட்ட விரிவான ஆய்வின் முடிவில் கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு நடைபெற்ற சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டவர்களில் 5இல் ஒருவர் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நடைபெற்று முடிந்த 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்டவர்களில் 3இல் ஒருவர் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்றும் அதே விகிதாச்சாரம்தான் தற்போது நடைபெற்று முடிந்த பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்களும் என்று அதிர்ச்சி தகவல்கள் வெளியிடப்பட்டு உள்ளது. டெல்லியில் இருந்து இயங்கும் ஏடிஆர் அமைப்பின் சர்வே முடிவுகளின்படி மொத்தம் 62,847 வேட்பாளர்களிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 11,063 பேர் மீது குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்றும் அதில் 5,253 பேர் மீது கொலை குற்றம் போன்ற தீவிர குற்ற வழக்குகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய லோக்சபாவில் மொத்தம் உள்ள 543 எம்பிக்களில் 162 பேர் மீது குற்ற வழக்குகளும் 76 பேர் மீது தீவிர குற்ற வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோன்று ராஜ்யசபாவில் மொத்தம் 232 பேரில் 40 எம்பிக்கள் மீது குற்ற வழக்குகளும் 16 எம்பிக்கள் தீவிர குற்ற வழக்குகளும் உள்ளது என்றும்
ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது. இவற்றை களைவதற்காக கடந்த 1990ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுவரை 22 விசாரணை கமிஷன்கள் அமைக்கப்பட்டு உள்ளன. இது குறித்து விசாரணை மேற்கொண்ட 5 நீதிபதிகள் அடங்கிய உச்சநீதிமன்ற அரசமைப்பு சட்ட அமர்வு முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அவர்களை பதவி இறக்கம் செய்வது நீதிமன்றத்தின் நடவடிக்கையாக இல்லாமல் பிரதம மந்திரியின் பொறுப்பில் அமைந்தால் நன்று என்று ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்துள்ளது. சென்ற முறை இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது 153 எம்பிக்கள் மீது கிரிமினல் வழக்குகள் இருந்ததாக அந்த ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது. சரி, இதை நாங்கள் ஒரு தொகுப்பாக பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணினது. இது ஒரு 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 நீண்ட நெடிய ஒரு ஆய்வுக்கு பிறகு வெளியான இந்த ஒரு அறிக்கை. இது ஏதோ ஒரு பொதுவாக அப்படி சொல்லப்பட்டது கிடையாது. எவ்வளோ பேர் மேலே தீவிரமான இது இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நபர்கள் இருக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? முதல்ல நல்லது என்று யார் சொன்னாலும், அவர் எந்த இயக்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும், அவர் வாயிலே இருந்து வருகின்ற அந்த வார்த்தைகள் தேசத்திற்கு மிகப்பெரிய கேடை செய்யும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இருக்க முடியாது. நல்லதென்று யாராலும் சொல்ல முடியாத ஒரு இது. அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்னார், வழக்கறிஞர் அழகாக சொன்னார்கள், இருக்கிற பொழுது யார் மீதும் குற்றச்சாட்டுகள் வரும். ஆம் ஆத்மி கட்சி தலைவர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதெல்லாம் எது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அந்த நேச்சர் எது? ஒரு போராட்டம் நடத்துகிறோம், ஒரு இயக்கத்திற்காக நாம் தடையை மீறுகின்றோம், நம் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படுகிறது, அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடவில்லை, ஒரு பந்து நீங்க கால்பேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பந்து வெற்றிகரமாக வேண்டும் என்பதற்கு ஆதரவு கேட்டு செல்கின்ற நேரத்தில் அரசு அதிகாரிகள் தடுக்கப்படுகிறார்கள் என்று கூட குற்றச்சாட்டுகள் வரும். இதெல்லாம் ஒரு புறம். ஆனால் ஒன்று உடனடியாக மத்திய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கிறது, விரைவிலேயே அதற்குரிய தீர்வு வரும். அது என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய வழக்குகள் நீண்ட நெடிய நாளைக்கு இழுத்து கொண்டு செல்லாமல் விரைவாக அந்த வழக்குகள் விசாரித்து முடிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு பெரிய முயற்சியை கடந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் அமைந்த ஆட்சியிலே நாங்கள் முயற்சித்தோம். வழக்குகள் நிலுவையில் இருப்பதை விரைவாக முடிக்க வேண்டும் என்பது. அன்றைக்கு வழக்கறிஞராக இருந்து சட்ட அமைச்சராக இருந்த ராம் ஜெத்மலானி அவர்கள் அதற்காக கடுமையாக முயற்சித்தார்கள். ஆனால் நாடு முழுவதும் வழக்கறிஞரிடத்திலே இருந்து இந்த வழக்குகளை விரைவாக முடிப்பதற்கு பல இடங்களிலிருந்தும் எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் இப்பொழுது அந்த கருத்து மாறிக்கொண்டிருக்கிறது. வழக்கு என்பது விரைந்து முடிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வு இன்றைக்கு நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நிச்சயமாக மத்திய அரசு அதை கவனத்திலே கொண்டு இந்த குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலே இருந்து தப்பிக்க விடாமல் இருப்பதற்கும், அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகள் விரைவாக விசாரித்து முடிக்கப்படுவதற்குமான நடவடிக்கைகளை அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், சட்ட சீர்திருத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதற்கான வழிமுறைகள் நிச்சயமாக வரும். சகோதரர் அவர்கள் சொன்னார்கள், நட்டா அவர்கள் அவரை, நீங்கள் ஒரு குற்றச்சாட்டுக்காக ஒரு இடத்திலே ஒரு அதிகாரி ஒரே ஒரு இதிலே மட்டும் அவர் குற்றத்தை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை அவர் செய்கிறார் என்று நீங்கள் நினைத்தால் அவர் நல்லவர் என்று சொல்வது ஒரு வாதத்திற்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அவரை மாற்ற வேண்டும் என்று சொல்லியதற்கு பல அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது. அவர் உண்மையாகவே குற்றம் செய்தவர்களை காட்டிலும் ஏதோ தனக்கு ஆகாதவர் மீது மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு அவர் செயல்பட்டதற்கான அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் நட்டா அவர்கள் இந்த காலகட்டத்தை இதை சொன்னாரே தவிர, அதற்காக ஒரு அதிகாரி என்ன செய்தாலும் அவர் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று சொல்வது அரசு பொறுப்பிலே இருக்கின்ற ஒரு ஆளும் கட்சிக்கு அது சரியானதாக சொன்னாங்க. வழக்கில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, விளக்க வேகமா நடத்துறேன்னு சொல்லிட்டு. வழக்கறிஞர்கள் எப்பொழுதும் விரைவாக நீதிமன்றத்தும் சரி வழக்கில் முடிக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அதனாலதான் இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் எல்லா மாநிலங்களிலும் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்னு விரைவு நீதிமன்றம் இருக்கு. அது எந்த காலத்துல வந்தது? இல்ல அதுல என்ன அது எந்த காலத்துல வந்தது, யார் கொண்டு வந்தார்கள், எதற்காக, எந்த காலத்துல வேணா ஏன் அதை சொல்றோம்னா, உண்மையாலுமே ராம் ஜெத்மலானி அவர்கள் மிக கடுமையாக முயற்சித்தார்கள் என்பதை அவர் கண்டிப்பா ஒப்புக்கொள்வார்னு நினைக்கிறேன். இல்ல செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வழக்கறிஞர்கள் நாங்கள் வழக்காடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஆனா இன்றைய நிலவரப்படி 120 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய இந்தியா சென்னை மதுரை நீதிமன்றங்கள், ஹைகோர்ட் உட்பட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளின் எண்ணிக்கை
955. இந்த 955ல் இன்னைக்கு 321 இடங்கள் நீதியரசர்கள் இடங்கள் காலியா இருக்கு. சென்னை சார், நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா இந்த விசாரணையை துரிதப்படுத்தி வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க. சட்ட சீர்திருத்தம் இல்ல, சட்ட சீர்திருத்தம் எங்களுக்கு அதுதான் சந்தேகம் இருக்கு. என்னன்னா ஒரு குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர் எந்த கட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறதோ அந்த கட்சியோட வந்து தன்னை இணைத்து கொண்டார் அப்படின்னா அவரோட வழக்குகள் எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே தண்ணீர்ல கரைச்ச ஒரு உப்பு மாதிரி காணாம போயிருது அப்படிங்கறத நாங்க பல இது பார்த்துட்டு இருக்க முடியும். உங்களுக்கும் தெரியும். நீங்க ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ராணுவத்தை சார்ந்தவர்கள் சரி போலி என்கவுண்டரில் ஈடுபட்டார்கள் என்று ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு இருக்கிறது இந்திய சுதந்திர வரலாற்றில் என்பது இந்த ஆட்சி வந்ததற்கு முதல் முறையாக இப்பொழுதுதான் நடந்திருக்கிறது. அப்போ இதுவரை போலி என்கவுண்டரில் இல்லையா என்று கேட்டால் யாருக்கும் தெரியாது. நடந்திருக்கலாம், ஆனால் அதை வெளிச்சத்திற்கு வரவில்லை. ஆகவே நான் ஏன் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் என்று சொன்னால், தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதே தான் நானும் கேட்கிறேன். அதே தான் திரு ஜெயராம் ரமேஷ் நானும் கேட்கிறேன். என்னன்னா, ஒரு மாநிலத்திற்கு உள்ளாகவே வந்து நுழையக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தடை விதிக்கப்பட்ட ஒரு நபர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டாம் அப்படின்ட்டு வந்து ஒரு தளர்வு கொடுக்குது அமித்ஷாவிற்கு. இது இந்த ஆளும் கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய காரணத்தால தான் இந்த தளர்வு கிடைச்சிருக்கு அவருக்கு. கண்டிப்பா இதுதான் நாங்க எழுப்புறோம். இவங்க சொல்றதுக்கும் இப்போ அதுதான் நான் சொல்றேன். அப்போ நீங்க எந்த வகையில மக்களோட நம்பிக்கையை வந்து நீங்க வந்து பெற போறீங்கன்னு கேட்கிறேன். முக்கியமா இந்த அமித்ஷா நீங்கள் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது ஏறத்தாழ ஒரு 5 மாத காலத்தை முழுமையாக நிறைவு செய்திருக்கிறோம். ஒரு 180 நாட்களை கடந்திருக்கிறது. என்ன ஏன் இதை நீங்கள் எதிர்பார்க்கிறது இவ்வளவு வேகமாக என்று சொன்னால், நல்ல ஒரு இடத்துல தான் எதிர்பார்க்க முடியும். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது, யாருமே எதிர்பார்க்கவில்லை. ஆம் ஆத்மி கூட எதிர்பார்க்கவில்லை. ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சியோடு இணைந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு வேண்டுமானால் முயற்சித்தார்களே தவிர அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைத்ததா? ஆனால் மோடி அவர்கள் நிச்சயமாக மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து மோடியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பல சீர்திருத்தங்கள் கடந்த கால தவறுகளை எல்லாம் சீர்திருத்தி வருங்கால இந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கான வரைமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லாமல் இத்தகைய பெரிய எதிர்பார்ப்பை நம்பிக்கை வைத்துத்தான் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், எங்கள் கட்சியை சார்ந்தவர் தவறு செய்தாரா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியும். அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக அவர் குற்றம் செய்தார் என்று சொல்லிவிட முடியாது. பல நேரங்களில் ஒரு அரசியல் கட்சிக்கு தெரியும் போது சொன்னார், இப்போ வைகோ என்ன நேரத்துக்கு பெரிய தவறு செஞ்சிட்டாரு, அங்க வந்திருக்கிறார், அவருடைய தொண்டர்கள் வந்திருக்கிறார், அவர் பேசி இருக்கிறார். இது எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது கடந்த காலத்தில் என்று சொன்னால், இதற்கு முன்பாக அரசியல் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். நேற்றைக்கு மட்டும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு பிரச்சனை ஆகும்போது அது சட்டத்திற்கு மாறுபட்டது என்று காவல்துறை அதிகாரிகள் கடந்த 6 மாசம் நீங்க நல்லா பாருங்க. இவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணாங்க? மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் போய் சொல்லியிருக்காரு, இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நீங்க சொல்றது 180 பேருக்கான கேஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுக்கான ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் அமைச்சு செய்யறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அதுவே இன்னும் செய்யல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அமித்ஷா? நம்ம சொல்றது இந்த 34% கிரிமினல் சார்ஜஸ். இவர் சொன்ன அந்த பெட்டி கேசஸ் அதெல்லாம் சொன்னாரு. பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு பேட்டர்னை காட்டுது. சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் யார் மேல இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கிறவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. முன்னாடி 10% இருந்தது, இப்போ அந்த மினிஸ்டர்ஸ்குள்ள இருக்கிறது இப்போ 17% அதிகமாயிருக்கு 6 மாசத்துல. இப்போ புதுசா வந்ததுல இவங்க வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. அமித்ஷா சீரியஸ் கிரிமினல் சார்ஜ் இருக்கு அவர் மேல. அவரை வந்து பிஜேபியோடைய ஹெட்டா போட்டிருக்காங்க. எடியூரப்பா அவர் வந்து சீரியஸான அங்க சார்ஜஸ் வந்து அவர் மேல கோர்ட்டே வந்து லோகாயுக்த கோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கு. அவரை கொண்டு வந்து பிஜேபி வைஸ் பிரசிடென்டா உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொண்டு வராங்க. கொண்டு வரும் பொழுது அதுல வந்து 21 பேர்ல 8 பேர் மேல கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு. 4 பேர் மேல சீரியஸான கிரிமினல் சார்ஜஸ் இருக்கு. நடா மாதிரி சீரியஸான கிரிமினல் சார்ஜஸ் என்ன பேசுறாங்க? உதாரணத்துக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். பாலியல் குற்றச்சாட்டு என்றால் என்ன? பாலியல் குற்றச்சாட்டு என்ன? ஒரு பெண் ஒரு காவல் நிலையத்துக்கு செல்கின்றார். இந்த மாதிரி சோன்சா லீடர் என்னை வந்து இந்த மாதிரி மானபங்கப்படுத்தி விட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் விசாரிச்சு தான் கேஸ் எஃப்ஐஆர் போடுவாங்க.
இப்போ அப்படி இல்லை, யார் வந்து குற்றச்சாட்டு சொன்னாலும் உடனே எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற நிலைக்கு நாம மாறி இருக்கிறோம். சரி, புரிஞ்சுதுங்களா? உடனே அது வந்து பாலியல் குற்றச்சாட்டு. எந்த ஒரு தலைவருமே நான் உங்களுக்கு இதை சொல்ல விரும்புகிறேன். என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் குற்றச்சாட்டுகளை வைத்து மட்டுமே நீங்கள் உடனடியாக தண்டனை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கூடாது. குற்றச்சாட்டுகள் விரைவாக நீதிமன்றங்களின் மூலமாக விசாரித்து தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே மாற்றுக்கிறது கிடையாது. அதற்காக ஒரு தலைமை என்பது உடனடியாக அடுத்தவர்கள் நம் மீது குற்றச்சாட்டை சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக உடனே ஒவ்வொருத்தரையும் தூக்கி எறிய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது என்பது அரசியல் காழ்ப்புணர்வின் காரணமாக வைக்கப்படுகிற வாதமே அல்ல தவிர அதில் சத்தியம் இருப்பதாகவோ உண்மை இருப்பதாகவோ நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. சார், உங்ககிட்ட நான் நிகழ்ச்சிக்கு முன்னாடி வச்ச அதே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு விதமான சட்டமும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒரு விதமான சட்டமும் இருக்கிறது முதல்ல சரியா? ஒரு அரசு ஊழியர் என்பவர் அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய தொடர்ச்சி. சரி, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒரு அரசு பதவியில் இருக்கின்ற அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு அது தொடர்ச்சி கிடையாது. சரி, 5 வருஷம் தான் அவங்களுக்கு. கட்சிகள் மாறி வரும். அதனால காழ்ப்புணர்வின் காரணமாக ஜனநாயகம் நசுக்கப்படக்கூடாது என்பதற்காக தரப்பட்டு இருக்கிறது தான் தவிர, ஆனால் எந்த இடத்திலும் ஒரு அரசியல் தலைவர் தவறு செய்தால் தண்டிக்கப்படவே கூடாது அப்படின்னு இந்திய அரசியல் சட்டத்தில் எங்கேயும் இல்லை. சரி, தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் முறையாக விசாரிக்கப்பட வேண்டும். இல்லைன்னா நாளைக்கு என்ன நடக்குன்னா, ஒரு கட்சி மிருக பலத்தோடு ஆட்சிக்கு வந்து விடுகிறது என்று வைத்துக்கொள்வோம். உடனே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள் மீதும் ஒரு காழ்ப்புணர்வோட ஒரு குற்ற பின்னணியை உருவாக்கி அவர்கள் மீது வழக்கு போட்டார்கள் என்று சொன்னால் எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் உள்ளதான் போகணும். பாகிஸ்தான் மாதிரி ஆயிரும். அது மாதிரி இல்லை, நம் அரசியல் சாசனத்தை வகுத்தவர்கள் எதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பாதுகாப்பு வேண்டுமோ அங்கே வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒன்று, அதன் சந்து பொந்துகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிப்பது என்பது கடந்த காலங்களிலே நடந்து வந்திருக்கிறது. அது நடக்கக்கூடாது என்பதில் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல முடியும். அடுத்த வரப்போகின்ற இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் தேர்தல் சீர்திருத்தங்கள் வரும், சட்ட சீர்திருத்தங்கள் வரும், நிதி சீர்திருத்தங்கள் வரும். நீதித்துறை சுதந்திரமாகவும் வேகமாகவும் செயல்படுகின்ற நீதித்துறையாக மாற்றி அமைக்கப்படும். இல்லை, நீங்க சொல்றது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்தமாக நீங்க இந்த தேசம் முழுக்க நடந்த சம்பவங்களை பார்த்தா பதற்றமூட்டும் சம்பவங்கள் தானே அதிகம் நடந்திருக்குது. அது மாநில அளவில் நடந்திருந்தாலும் கூட நீங்க சொல்லுங்க, நடந்திருக்கா இல்லையா? பதற்றமூட்டும் சம்பவங்கள் எங்க நடந்திருக்கு? எது நடக்கல நீங்க சொல்லுங்க. நான் என்ன, நீங்க பதற்றமூட்டும் சம்பவங்கள் எது நடந்திருக்கு? பதற்றமூட்டும்னா எதுன்னு சொல்லுங்களேன். இல்ல, நான் அதான் உங்களுக்கு கேக்குறேன். நீங்க தான் குற்றச்சாட்டு சொன்னீங்க, பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பதற்றமூட்டும் சம்பவங்கள் நடந்திருக்கு. சார் பாருங்க, எல்லையில பதற்றமா இருக்கலாம், பிஜேபி ஜெயிச்சா உங்களுக்கு பதற்றமா இருக்கலாம். இல்ல, அது வந்து நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க you have to wait. சரி, because people got the confidence on BJP. அது மக்கள் இல்ல, அதுதான் எந்த அளவுல நம்பிக்கை ஊட்டல. என்ன பதட்டம் நடந்திருக்குதுங்கறீங்க? எது நடக்கல நீங்க சொல்லுங்க. எல்லையில அதிகப்படியான அளவிற்கு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. எல்லையில சார், எல்லையில அதிக அளவு துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறதுங்கிறது பதட்டமூட்டக்கூடிய விஷயம் வேற இல்லையாங்க. நான் என்ன சொல்றேன், பாகிஸ்தான்காரன் நம்ம மீது சுடுகிறாரு. நான் என்ன கேக்குறேன், பாகிஸ்தான்காரன் சுடுறான், சரி, அவன் தீவிரவாதிகளை உள்ள அனுப்பணும்னு நினைக்கிறான். அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் எல்லையிலே அதிகமான துப்பாக்கி சூட்டை செய்ய வேண்டிய உக்கிட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் நாடு பாதுகாக்கப்படுகிறதா பதட்டமாகிறதா? நீங்க சொல்லுங்க. நாடு பாதுகாக்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தீவிரவாதிகள் இந்தியாவிற்கு நுழைய வேண்டும் என்பதற்காக வழியை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் பதிலடி பயங்கரவாதிகளுக்கு உதவுகிறார்கள். இதுவரை அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்காத ஒரு சூழல் இருந்தது. என்ன எடுத்திருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இப்பதான் என்ன எடுத்திருக்குன்னு சொல்லுங்க. மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு எல்லையிலே பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்ததுக்கு பிறகு கூட தீவிரவாதிகளுடைய ஊடுருவல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. பாகிஸ்தான் எல்லையில சீனா ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குது. 7 கிலோமீட்டர் வந்து கூடாரம் போட்டு தங்கிட்டு தான் இருக்காங்க இந்த பிஜேபி அரசுல. திரும்பி போயிட்டு தான் இருக்காங்க. திரும்பி உடனடியாக அது எடுக்கப்படுகிறது. முதல் முறையா சீனா உள்ள வந்த இடங்களில் எல்லாம் சரி சொல்லுங்க. பாதுகாப்பு படை அந்த இடத்தை நோக்கி நகர்த்தப்பட்டு இருக்கிறது.
அதுவும் இந்த ஆட்சியில் தான் நடந்தது. இல்ல டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சிக்கு பிறகு ஆனா அங்க உள்ள தாக்கல் நடக்குது. மேற்கு வங்கத்துல நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், புர்துவான் குண்டு வெடிப்பு முதல் முறையா NIA-வினுடைய தலைவர் நேரடியா அங்க களமிறங்கி இருக்கிறாரு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தோவல் வந்து அங்க போய் நேரடியா களமிறங்கி இருக்காங்க. வங்கதேச தீவிரவாதிகளுக்கும் இங்க பணம் சப்ளை பண்ணி வந்து இந்த நடந்திருக்கு. பலர் வந்து இதுக்கு வந்து தொடர்பு இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் வந்து பாஜகவினுடைய ஆட்சிக்கு பிறகுதான். நீங்க சொல்லுங்க. ஆட்சியில நான் சொல்ல கிடையாது. ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள். மம்தா பானர்ஜி அரசாங்கத்திடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முறையான பதில் வராத காரணத்தால் நேரடியாக தலையிட வேண்டிய ஒரு சூழலை அங்கே உருவாகி இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. பங்களாதேசத்திலிருந்து வந்தவர்கள் தீவிரவாதிகள் அங்கே வெடிகுண்டு வெடித்தது. இவர்கள் வெடிகுண்டு தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்திய தேசத்திற்கு எதிரான சதியில ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் முழுமையாக வெளிக்கொண்டு வந்ததும் இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு மத்திய அரசு தலையிட்டு இருக்கிறது. இதுதான் யதார்த்தமான. இல்ல தலையிட்டு இருக்கிறது சரி, ஆனா உள்ள வரதையே தடுத்து இருக்கணும் இல்ல. நீங்கள் அவர்கள் எப்போது வந்தார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? இல்ல அத தெரிஞ்சு 6 மாசத்துக்குள்ள சார் அத தெரிஞ்சுக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. அதனால நான் சொல்றேன், கவலைப்படாதீர்கள். எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரே 6 மாதத்திற்குள்ள நீங்க சொல்றது எல்லாம் பூரா நடக்கணும்னு வச்சுக்கோங்க. மோடி கடவுளாக இருந்தால் மட்டும்தான் முடியும். மோடி நம்மளை போல மனிதர் தான். அவர் வந்த பின்பு நடந்திருக்கின்ற நிறைகளை பார்க்க மறுக்கின்றீர்கள். ஒரே நாளில் எல்லாம் ஆம் ஆத்மி இருந்தாங்க. 3 மாசத்துல எல்லாத்தையும் கொண்டு சொல்லி இவர் சொன்னாரு. ஒரு நிமிஷம் நான் பேசிறேன். நீங்க என்ன நிறைகள் நடந்திருக்குன்னு நீங்க பட்டியல் போடுங்க, நான் கேட்கிறேன். நான் உங்களுக்கு ஒண்ணே நீங்க சொல்லுங்க. கருப்பு பணத்தை கொண்டு வந்தே தீர வேண்டும். சரி, இல்ல ஒரு நிமிஷம் ஜெயராம், ஒரு குழு அமைக்கப்பட்டது. சரி, சாதாரணமா சரி, முதல் அமைச்சரவை ஒரு குழு போட்டா அந்த குழு எப்பொழுதுமே வலுவில்லாத கமிஷனாக தான் இருக்கும். சரி, ஆனா இதுல எப்படின்னா நீதித்துறையை சார்ந்தவர்கள், புலனாய்வு அமைப்பை சார்ந்தவர்கள், CIA-வை சார்ந்தவர்கள், காவல்துறையை சார்ந்தவர்கள். நம்ம ஊர்ல தெரியும், வழக்கறிஞர் இருக்கிறவருக்கு தெரியும். இது வந்து என்னுடைய லிமிட்டுக்குள்ள சார், அங்க போய் போட சொல்லுங்க சார். ஒரு இலாக்காக்களுக்கு கூட ஒரு ஒத்துழைப்பே இருக்காது. முதன் முறையாக அமெரிக்காவில் இருக்கின்ற FBI போல ஒரு முழு ஒத்துழைப்போடு கூடிய ஒரு குழு இந்த உலகத்தின் எந்த மூலையிலே கருப்பு பணம் இருந்தாலும் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதற்காக போடப்பட்டது இந்த ஆட்சியில மட்டும். இந்த ஆட்சியில நம்மளோட இணைப்புல வந்து அண்ணாமலை எக்ஸ் ஆர்மி மேன் ஒருத்தர் லைன்ல இருக்காரு. வணக்கம் அண்ணாமலை. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. நான் நம்ம ராதாகிருஷ்ணன் சார் ஒரு இது கேட்கலான்னு இருக்கேன். தாராளமா கேட்கலாமே. அவர் சொன்னாரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டாதான் அவர் குற்றவாளின்னு சொன்னாரு. சரி, இப்ப இவங்க அதாவது ஐ எம் நாட் பிலாங் டு எனி எந்த கட்சி சார்ந்தவன் அல்ல. சரி, சொல்லுங்க. போன காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருக்கும்போது CAG ரிப்போர்ட் கொடுத்ததுனால இமீடியட்டா ராஜாவை வந்து இது பண்ணணும், பதவியில இருந்து இறக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்கு பின்னாடி தயாநிதி மாறனும் அதே மாதிரி பதவியில இருந்து இறக்கம் பண்ணணும்னு சொன்னாங்க. சரி, அவங்க எல்லாம் இன்னுமே குற்றம் நிரூபிக்கப்படலையே. சரி, அப்ப குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றவாளின்னா அவங்களும் குற்றவாளியே கிடையாது இல்ல. அவங்க அப்ப இதே BJP தானே ஆப்போசிட் பண்ணாங்க. கரெக்ட் இல்லையா? இப்ப அவர் சொல்றாரு குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் குற்றவாளி, அது வரைக்கும் அவங்க மினிஸ்டரா இருக்கலாம்னு. இப்ப புதுசா மினிஸ்டர் செலக்ட் பண்ணவங்க எல்லாருமே குற்ற பின்னணி, நிறைய குற்ற பின்னணி இருக்கிறவங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அவங்க எல்லாம் குற்றவாளிங்க, அவங்கள செலக்ட் பண்ணது கரெக்டாப்பா? இல்ல, அதுதான் இது நம்ம மோடி சார் நிறைய பண்றாரு அப்படின்னு நம்ம நம்புறோம், பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப குற்ற பின்னணி இருக்கிறவங்களை மினிஸ்டரா கொண்டுட்டு வந்து உட்கார வச்சப்ப அவர் என்ன நல்லா பண்ணுவாருன்னு எப்படி மக்கள் நம்புவாங்க? கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க அண்ணாமலை, ரொம்ப நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. சார் நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி கேட்டிருக்காரு. ஆனா இல்ல அதுக்கு நானே பதில் சொல்றேன். உங்களுக்கு தேவையான பொழுது எதிர்ப்பதும், உங்களுக்கு தேவையான பொழுது அதற்கு சாதகமாக அரசியலா? அது இல்ல, நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து மத்தியில ஒரு அமைச்சர் இருக்கிறார். சரி, ஏதோ ஒரு அமைச்சர். சரி, அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டிலே ஈடுபடுகிறார் என்று குற்றம் காட்ட அவர் மீது வருகிறது. மனு தாக்கல் பண்ணும் போதே எந்தெந்த வழக்கின் கீழே அவருக்கு மேல குற்றச்சாட்டு இருக்குங்கிறது
பதிவு ஆயிடுதுன்னு நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுதானே அவர் அமைச்சரா நியமிக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன் அதுதான் நீங்க புரிஞ்சு நீங்க எந்த 2Gயில் ஊழல் நடந்திருக்குன்னு மரியாதைக்குரிய சிபிஆர் அவர்கள் சொல்றாங்க. நான் சிபிஆர் அவர்களுக்கு பணிவோடு சொல்லிக் கொள்வேன், நீதிமன்றத்தின் நிலுவையில் அந்த வழக்கு இருக்கிறது. வழக்கு இருக்கும்போது நீங்க முடிவு எடுக்க முடியாது, நீங்க நீதியரசர் கிடையாது. நான் இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றேன், 1.76 கோடி 1,76,000 கோடி இழப்பு என்று சொல்லி சிஏஜி அறிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அது அறிக்கையாகத்தான் வைக்கப்பட்டது தவிர இன்றைக்கு சிபிஐ கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. வழக்குல எஃப்ஐஆர் போடப்பட்டது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 30,000 கோடிக்கு தான் இழப்புன்னு போட்டிருக்காங்க. நான் கேட்கிறேன் சிபிஆர் அவர்களே, நீங்க சொன்னீங்க ஊழல்னு சொல்லிட்டு, ஊழல்னு சொன்னா மத்திய அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு ராஜா அவர்கள் மீது நீங்க அவங்க வீட்டுல போய் சிபிஐ ரெய்டு நடந்துச்சு. 5 பைசா கூட திமுகவை சேர்ந்த ராஜாவும் சரி ராஜா உறவினர் வீட்டில எடுக்கல. ஆனால் இது திட்டமிட்டு திமுக மீது குற்றம் சுமத்தும் போடப்பட்ட வழக்கு தான் தவிர இல்ல வந்து அவர் இவர்கள் அந்த ஆட்சியிலே இருந்தார்கள். இவர்கள் ஆட்சியிலே இருக்கும்போது அந்த சிபிஐ இவர்கள் மீது எடுத்த நடவடிக்கை. இதற்கு பிஜேபிக்கு என்ன சம்பந்தம்? எடுக்கணும்னு வற்புறுத்தினது இல்ல, வலியுறுத்தினது இல்ல. எதிர்க்கட்சியினுடைய கடமை என்ன? எதிர்க்கட்சியினுடைய கடமை எது நடந்தாலும் பார்த்து கொண்டு இருப்பதுதான் அன்னைக்கு உடனடியாக சொன்னார்கள் மத்திய அமைச்சர் ராஜா பதவி விலகுன்னு சொல்லிட்டு. மத்திய அமைச்சர் ராஜா பதவி விலகினார். பதவி விலகிட்டு 18 வருஷம் வாய்தா வாங்கல, நாங்க கோர்ட்டுக்கு போக மாட்டோம்னு பெட்டிஷன் போடல. இன்றைக்கு கூட இறுதி வாதத்தை தொடக்கிறேன்னு அரசாங்கம் சொல்லுச்சு. ஆனா மன்னிக்கணும் ஒரு நிமிஷம், சிபிஐ தான் டேட் வாங்கியிருக்கு, வாய்தா வாங்கியிருக்க தவிர ராஜா வாய்தா வாங்கல. செய்தி முடிச்சுக்கிறேன். அன்னைக்கு ராஜா மீது குற்றம் சுமத்தப்பட்ட போது ராஜா உடனடியாக பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் வழக்கை சந்திச்சாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி இன்னைக்கு ஊழல் நடந்துச்சுன்னு சொல்றாங்கல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய 22 அமைச்சர்கள் மீது குற்றப்பண்ணி இருக்கு. இவங்க ரிசைன் பண்ணிட்டு இவங்க வழக்கை சந்திப்பாங்களா? இல்ல சார், நீங்க ஒரு நிமிஷம் ஜெயராம் சார், நீங்க அந்த அண்ணாமலைன்னு ஒருத்தர் கேட்டதுக்கு நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க. அண்ணாமலை அது என்ன கேட்டிருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, 2G வழக்குல இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, அவர்களை ஏன் நீங்கள் ராஜினாமா செய்ய சொன்னீர்கள் என்பதுதான் கேள்வி. சரி, அது என்னன்னா நடந்து முடிந்த ஆடிட்டிங்ல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டு இருக்கிறது, அரசாங்கத்திற்கு வர வேண்டியது மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கிறது. அது ஒன்று. அது மட்டுமல்ல, மிக தெளிவான நாடாப்பதிவிலே சொல்லப்படுகிறது யார் இந்த நாட்டினுடைய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக வர வேண்டும். சொல்றது கேட்கறது யாரு? ஒரு நீரா ராடியா. நீரா ராடியா யார்? நீரா ராடியா இந்த தேசத்தினுடைய பிரதமரா? மன்மோகன் சிங்கா அன்றைக்கு இல்லையே சார். அதுதான் சார் நான் என்ன சொல்றேன், டோன்ட் ஜெனரலைஸ் எனிதிங். நீங்க எல்லாத்தையும் ஜெனரலைஸ் பண்ணீங்கன்னா யாரையுமே உலகத்துல தண்டிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இன்றைக்கு மிகப்பெரிய இழப்பு வந்த காரணத்தால் அந்த அரசாங்கமே, அவர்களுடைய அரசாங்கமே, காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும் சொல்லாதீங்க, அது நியாயமில்லாத வேலை. திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து இருந்த அரசாங்கம், அந்த அரசாங்கத்தினுடைய சிபிஐ தான் ரைடு விட்டது. இல்ல கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது ரைட். நீங்க அந்த 2G குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, அதை தாண்டி நடந்த பணப்பறிப்பு இளம்பரி. நான் என்ன சொல்றேன், நான் ஒன்னு சொல்றேன், இவங்க கலைஞர் சொன்னாரு, இவங்க கலைஞர் ஒரே நிமிடம், பிஜேபி அப்பளுக்கு இல்லாமல் நடந்து கொள்கிறது என்பதை கலைஞரை ஒத்துக்கணும். இல்ல இல்ல ஏன்னு கேளுங்க. இல்ல எப்படி சொல்ல முடியும் நீங்க சொல்லுங்க. நான் சொல்ற கூட மாட்டீங்களா? நான் சொன்ன இருங்க ஒரு நிமிடம் இருங்க. நீங்க இவருக்கு வாய்ப்பு கொடுங்க, அவர் சொல்லட்டும். ரெண்டு பேரும் சத்தம் போட்டா யாருக்கும் புரியாது. சரி, நீங்க சொல்லுங்க. கலைஞர் என்ன சொன்னாருன்னா, உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன், வயது கூட தெரிஞ்சுக்கிறது நல்லது இல்லையா? அவருக்கு தெரிஞ்சுதான் இருக்கானா, அவர் மறந்துடுவார். ஏன்னா கலைஞர் சொன்னார், அன்றைய சட்டத்துறை அமைச்சர் அன்றைய தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறார். உடனே கலைஞர் சொல்றார், வரப்போகின்ற தீர்ப்புக்கு முன்னாலே வருகிறாரே, ஏதாவது தப்பித்து விடுவாரா? ஏகப்பட்ட சந்தேகங்களை சொன்னார்கள். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் ஒருபோதும் நீதித்துறையிலே தலையிட மாட்டோம். கலைஞருக்கு வந்த சந்தேகம் இன்றைக்கு ஒரே நிமிடம் இவருக்கு சொன்னார்களே, எத்தனையோ ஆண்டுகள் இழுத்து கொண்டிருந்தது என்றெல்லாம் சொன்னார்களே, அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் நாங்கள் எந்த விதத்திலும் தலையிடவில்லை என்பதைத்தான் தீர்ப்பு பறைசாட்டி கொண்டிருக்கிறோம். அது பருதி புரிஞ்சுக்கணும். அதை எல்லாம் வழக்கம் போல மறந்து அடுத்த தடவை சீட்டு திமுகவில் கேட்கறதுக்காக அது வாதாடுகிற முதல்ல தோன்றுகிறோம். அது இல்ல நாங்கள் எந்த இடத்தில் நீதித்துறையிலே தலையிட்டோம்?
எங்கள் மீது எத்தனையோ வழக்குகள் போடப்பட்டது. அவர் கேள்விக்குண்டான பதிலே இல்ல, நான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேன். நாங்கள் நீதித்துறையில தலையிடுவதில்லை, புரியுதுங்களா? ஆனால் நாங்க அமைச்சர்களை எங்க அமைச்சர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. நான் சொல்றேன், அவர் சொல்றதுக்கு சொல்றேன். எங்கள் அமைச்சர் மீது குற்றம் சாட்டப்பட்டது, ஊழல் வழக்கு போடப்பட்டது. எடியூரப்பா அவர்களை உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதான் அவருக்கு பதில். அதான் சார் அவருக்கு பதில். பல விஷயங்கள் பேசினா சார், அதான் அவருக்கு பதில். நான் என்ன சொல்றேன்னா, அதான் அவருக்கு பதில். அந்த வழக்கை எடியூரப்பா அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அதில் அவர் குற்றமானவர் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் அவரை எங்களுடைய இயக்கத்திலே வைத்திருக்காது. அன்னைக்கு பதவி விலக்கினதுல இன்னைக்கு ரொம்ப ஒன்றும் பெருசா வித்தியாசமா மாறல. ஆனா அவர் தான் எம்பி இது ஆகி இன்னைக்கு பிஜேபி வைஸ் பிரசிடென்டாகவும் இருக்காரு. ரெண்டாவது இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, முன்னாடி என்ன காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாங்களோ அதையே இன்னைக்கு பிஜேபி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. 6 மாசம் முன்னாடி இருக்க காங்கிரஸ் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, இந்த மாதிரி கிரிமினல் இது, இதை மாற்ற முடியாது, இது வேற, அந்த கேஸ் வேற, உங்க கேஸ் வேற, எங்க கேஸ் வேற, இதையே இன்னைக்கு திரும்ப ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கு சொல்யூஷன் என்ன? நாங்க திரும்ப திரும்ப பல இயக்கங்கள், இந்த ஏடிஆர் போன்ற இயக்கங்களாகட்டும், எங்களை போன்ற கட்சிகளாகட்டும், நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு சொன்னா, டிஃபரன்ஷியேட் பண்ணும். சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் ஃப்ரேம்ட் இன் a court of law சொல்றோம். ஒரு நீதிமன்றத்தில் ஒன்ஸ் வந்து அந்த சார்ஜஸ் வந்து கோர்ட் ஃப்ரேம் பண்ணுதுன்னு சொன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஸோ கோர்ட் ஃப்ரேம் பண்ணும் பொழுது யாரு கோர்ட் வந்து பிரைமா ஃபேசி எவிடன்ஸ் இருந்தாதான் அந்த கோர்ட் அந்த சார்ஜஸ் வந்து ஃப்ரேம் பண்ணும் இவருக்கு தெரியும். அப்படி செய்யும் பொழுது அவர்களையாச்சும் நீங்க வந்து முதல்ல தடைய போடுங்க. இது போன்ற சிம்பிள் ஸ்டெப்ஸ். ரைட் டு ரிஜெக்ட், ஒரு கேண்டிடேட்டை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய உரிமை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். ரீகால், ஒருவர் இந்த மாதிரி ஊழல் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொன்னா அந்த தொகுதி மக்களுக்கே அந்த வந்து பவர் வேணும் அவரை ரீகால் பண்றதுக்கு. இது போன்ற பல வகையான இந்த எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பல இயக்கங்கள் போராடிட்டு இருக்கு. ஆனா இவர்கள் இன்னைக்கு அதையே திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காங்கிரஸ் செஞ்சாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ராஜாவை சொல்ற அதே விஷயம் தான் இன்னைக்கு நாடா என்ன பண்ணிருக்காரு. ஒரு கரப்ஷன் செஞ்ச இவரை வந்து சேவ் பண்றதுக்காக லெட்டர் எழுதுறாரு, இது பண்றாரு, அவரை கொண்டு வராங்க. தொடர்ந்து எடியூரப்பா கண்டிப்பா ஜெயராம் ஒரு வழக்கறிஞர் இணைப்புல இருக்காரு, நம்ம பேசுவோம். ஒரு வழக்கறிஞர் இணைப்பு. அமர் வணக்கம். அமர் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் அமர், சொல்லுங்க. அதான் சொன்ன நீங்க கனெக்ட் பண்றேன்னு சொன்னீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. அதான் வணக்கங்க. நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய தொலைக்காட்சி. ஹலோ அமர், நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சொல்லுங்க அமர், சொல்லுங்க சார். அதாவது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்து நேரடியான எந்த பதிலும் சொல்ல மாட்டேன்றாரு. நீங்க உங்களுடைய டிவியோட வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, அப்பதான் பேசுறது கேட்கும். நல்லா குறைச்சிக்கிட்டு அப்புறமேட்டு பேசுங்க. சார்ட்ட நீங்க பேசலாம், சார்ட்ட பேசுங்க. நீங்க இப்ப பேசலாம், ராதாகிருஷ்ணன் சார்ட்ட பேசலாம். சார் நீங்க ராதாகிருஷ்ணன் சார்ட்ட பேசலாம், நீங்க பேசலாம். சொல்லுங்க. மெதுவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு உடனே நம்ம பக்கத்துல கேக்குது சொல்லுங்க சார். இப்போ பக்கத்துல அட்வைஸ் ஆம் ஆத்மியும் பேசுறாங்க. நீங்க வந்து நேரடியான பதில கொடுக்கணும். குற்ற பின்னணி இருக்குதுன்னு தெரிஞ்சு எப்படி எம்பி சீட்டு கொடுத்தீங்க? நீங்க வேற கேண்டிடேட் கிடைக்கலையா? நல்லது அமர், உங்களுடைய இணைப்புக்கு நன்றி. உங்களுடைய அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்படி குற்ற பின்னணி தெரிஞ்சவர் அப்படின்னு தெரிஞ்சுதானே நீங்க அவங்கள வந்து தேர்தலில் நிக்க வச்சிருக்கிறீங்க, அமைச்சராக்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு வேற கேண்டிடேட்டே கிடைக்கலையா? இல்ல அவர் கேட்டதோட இதை நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த அரசியல் பண்றதுக்கு ஜாதி, மொழி, இனம் இந்த அடிப்படை எல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறதுனாலதான் குற்ற பின்னணி இருந்தாலும் அவர்களை வந்து வேட்பாளர்களா நிறுத்தி அவர்களை அமைச்சர்களாக்கி பாஜக அழகு பார்க்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி அல்ல. குற்றம் யார் காலத்தில் சாட்டப்பட்டது, அந்த குற்றம் எந்த சூழ்நிலையில் எந்த அரசியல் கட்சியால் சாட்டப்பட்டது என்பதை நாங்கள் பார்த்து அலசி ஆய்ந்தால் இந்த வாய்ப்பு இல்ல. நான் அதே தான் நான் திரும்பவும் கேட்கிறேன். என்னன்னா, இப்போ பழி வாங்குறதுக்காக அரசியல் கட்சிகள் இன்னொரு அரசியல் கட்சிகள் மேல வழக்கு கொடுக்கிறது என்பது இந்தியாவில் தொன்று நடைபெற்று வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி செய்ததாக இல்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறது, யார் மீது எல்லாம் அப்படி வழக்கு போட்டிருக்கிறது என்று சொல்லுங்கள். நாங்கள் ஆட்சியில இருந்த காலமே மிக குறைவு, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால், ஒருவர் மீது ஒருவர் வழக்கு போட்டு விட்டது என்று சொன்னால் அந்த வழக்கிற்காக அவர்கள் நிச்சயமாக தேர்தலில் நீங்கள் சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னா
இந்த நாட்டில் உடனடியாக ஜனநாயகம் செத்து போயிடும். உங்களுக்கு புரிந்துகிறதா? நிச்சயமாக ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், யார் தவறு செய்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அதுல மாற்றம் இருக்கக்கூடாது. இல்ல அந்த நம்பிக்கை தான், இல்ல அந்த நம்பிக்கை தான் ஒத்துழைத்ததாக நீங்கள் சொல்லுங்கள். பிஜேபி அரசாங்கம் ஏதாவது ஒரு இடத்துல ஒத்துழைத்ததாக சொல்லுங்க. நாங்க உடனே எங்கள் சொன்னாங்க, இவர் சொன்னாரு இத்தனை ஆண்டு காலம் இழுத்தார்கள்னா சொன்னாரு. அதுல நாங்க தலையிடவே இல்லை. சரி, நான் தண்டனை வழங்கப்பட்டது, அப்புறம் நாங்க தலையிடல, மீண்டும் ஜாமீன் வழங்கப்பட்டது. ஜாமீன் வழங்கப்பட்டதுக்கும் பிஜேபி தான் காரணங்கிறாங்க, தண்டனை வழங்கப்பட்டதுக்கும் பிஜேபி தான் காரணங்கிறாங்க. ஆனால் எதற்கும் பிஜேபி காரணம் இல்லை. எதற்கும் இது வந்து நீதித்துறை சுதந்திரமாக முதல் முறையாக செயல்பட்டு இருக்கிறது நிரூபித்திருக்கிறது. இல்ல நீங்க ஜெயராம் நீங்க சொல்லுங்க, சிபிஐ வந்து நீங்க வந்து ஆஜராக தேவையில்லை அப்படின்ட்டு வந்து அமித்ஷா அவருக்கு தளர்வு கொடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து சிபிஐ கோர்ட் சொல்லிருக்கு. சரி, இதுல வந்து இவங்க சொல்றபடி வந்து எந்த தலையீடும் அரசியல் தலையீடு இல்லாம தான் நீதிமன்றம் சுயமா இந்த முடிவு எடுத்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது வந்து நம்ம பேட்டர்ன் பாக்குறோம் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னைக்கு இந்த சிபிஐ வந்து எவ்வளவு காம்ப்ரமைஸ்டு அப்படிங்கிறது நம்ம ரொம்ப நாள் வழக்கிலேயே அவரு ரஞ்சித் சின்ஹா அப்படிங்கிற அவர் தலைவரே அவர் வந்து அவர் வீட்டுக்கு யாரெல்லாம் சர்ச்சை அடிச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால வந்து இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்களுடைய டிஃபென்ஸ் திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது வந்து நாங்க முடிஞ்ச அளவு செஞ்சுட்டு இருக்கோம், இவங்க தான் டிக்கெட்டே கொடுக்குறாங்க. அவர் கேட்கறது ரொம்ப நல்ல கேள்வி இல்லையா? நீங்க தானே டிக்கெட்டே கொடுக்குறீங்க இந்த மாதிரி மக்களுக்கு. இருங்க 2009 நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்து இவன் ஒருத்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய அசெட்ஸ் வந்து இது நீங்க கொஞ்சம் கிரிமினல் இது பார்த்துருக்கீங்க. அசெட்ஸ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல மடங்கு இருக்கு. ஒரு 15 கோடியிலேருந்து 46 கோடி ஒருத்தருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த 5 வருஷத்தில். அவர் மினிஸ்டர் உட்காரு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா 2 விஷயம். ஒன்று, அரசியல் கட்சிகள் மாரலா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. மோடி அங்க ஆக்ஷன்ல ஒண்ணுமே செய்யறது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதுக்கு முக்கியமா என்ன பண்ணணும்னு சொன்னா மாரலா அவங்க எடுத்துக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே உடைய சீஃப் இருக்கிற அவங்க கன்விக்டட் பர்சன், அங்க வந்து பிஜேபி உடைய சீஃப் அமித்ஷா வந்து சீரியஸ் சார்ஜஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பேஷன். இதுதான் நாட்டுடைய நிலைமையா இருக்கு. ரெண்டாவது, எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ், சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் இருக்கிறவங்க மேல இமீடியட்டா அவங்கள அந்த கேஸ் முடியற வரைக்கும் டிஸ்குவாலிஃபை பண்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நம்ம கேட்கறது வந்து பெட்டி கேஸ் எஃப்ஐஆர் போடுற விஷயம் கிடையாது. எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கோர்ட் வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் அப்படின்னு சொன்ன பீப்புளையாவது டிஸ்குவாலிஃபை ஏன் பண்ணக்கூடாது? இது வந்து பல இயக்கங்கள் கேட்டுட்டு இருக்கு. இது ஏன் பண்ண மாட்டாங்கன்னா, கிரிமினல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பட்சத்தில் கிரிமினல்ஸோட பிரஷர் அதிகம். இல்லை இது செய்யாதீங்க, இது எங்களுக்கு அகேன்ஸ்ட், எங்களுக்கு தேவை இது இருக்கிறபடி இருந்துகிட்டே இருந்தால், ஸ்டேட்டஸ் கோ இருந்துகிட்டே இருந்தால் தான் நாங்கள் நிறைய சம்பாதிக்க முடியும், நாளைக்கு நிறைய செய்ய முடியும். ஐயா, நான் கடைசியாக கேட்கறது என்னன்னா, ஜனநாயகத்தின் மீது இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு இந்த பெரிய அளவிலான குற்றப்பின்னணி கொண்டோர் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு இந்த ஆணி வேறு மட்டும் கிடையாது, இந்த ஒரு சல்லி வேரை கூட காணாமல் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் தான் இவங்க இப்போ 2 பேர் பேசுனீங்க. ஏன்னா நாங்கள் நிறைய அழைப்பாளர்கள் கொடுக்கல, ஏன்னா 2 பேருமே அந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னாங்க. இதுக்கான ஒரு முயற்சியில், அடிப்படையான ஒரு முயற்சியில் என்ன பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்க. நம்ம நிகழ்ச்சியோட சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல, இதுவரை சிபிஐ என்பது மாற்று இயக்கத்தினரை மீது நடவடிக்கை எடுப்பதற்குத்தான் பயன்படுத்தப்பட்டது. சரி, அதாவது லல்லு பிரசாத் கேஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எவ்வளவு நாள் இழுத்துக்கிட்டே போச்சு, சிபிஐ எப்படியெல்லாம் மாறி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கிறீர்கள். இப்போ முதல் முறையாக சிபிஐ வந்து எங்கே தவறு இருந்தாலும் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான உத்தரவை, நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் என்கின்ற உத்தரவை பிரதமர் அவர்கள் தந்திருக்கிறார். இது முதல் முறையாக ஒரு பிரதமர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு நீங்க பத்திரிகை செய்தியில் கூட பார்த்திருப்பீங்க, ஒரு அமைச்சர் முறையான உடை அணிந்து செல்லாமல் கேஷுவலா ஒரு டிஷர்ட் போட்டுட்டு போனார் என்பதை தெரிந்து கொண்ட உடனேயே நீங்கள் பத்திரிகை செய்திகளை பார்த்திருப்பீர்கள். அது உடனடியாக நீங்கள் அவ்வாறு செல்லக்கூடாது, பிரதமர் அலுவலகத்திலிருந்து அவ்வாறு நீங்கள் செல்லக்கூடாது, முறையாக உடை அணிந்து செல்ல வேண்டும். இது போன இன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது பிரதமர் அலுவலகத்திலிருந்து ஏதாவது ஒரு அரசியல் தலைவருக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எனக்கு புரிகிறது. நீங்கள் ஒரே நிமிடம், நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள், எனக்கு புரிகிறது. நல்ல விதத்திலிருந்து தான் எதிர்பார்க்க முடியும். அதனால் மோடி அவர்களிலிருந்து மிக அதிகமாக எதிர்பார்க்கிறீர்கள். நீங்களே கூட இங்கே போட்டிருக்கிறீர்கள், சத்தியம் சாத்தியமே என்று போட்டிருக்கிறீர்கள். ஆனால் எங்களுக்கு உள்ளுணர்வு எப்படி இருக்கிறது என்று சொன்னால், சத்தியம் மட்டும்தான் சாத்தியம், அது மட்டும்தான் நிரந்தரம்
என்கின்ற உள்ளுணர்வோடு செயல்படுபவர்கள் தான் பிஜேபி. நிச்சயமாக நிச்சயமாக நாட்கள் மாறும், நாட்கள் மாறும், மறுமலர்ச்சி தோன்றும். இந்த நாட்டில் ஒரே நிமிடம் நீங்க எடுத்துக்கலாம், ஒரே நிமிடம் உங்களுக்கு நிச்சயமா அவர் வாய்ப்பு தருவாரு. சார் நான் என்னன்னா ஒரு குற்றமற்றவர்களுடைய ஒரு கூடாரமாக மக்கள் மன்றம் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அதற்கான நடவடிக்கைகள் பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும்னு சொன்னீங்க. இன்றைய விவாதத்திற்கு உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தீங்க. சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக உங்க 3 பேருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்றைய விவாத மேடை இத்தோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.